ப்ரோ, பச்சை பிள்ளை மாதிரி இப்படி அழுவாதீங்க ப்ரோ. பார்க்க சகிக்கல. ஏன் ப்ரோ இப்படி ஆம்பளைங்க மானத்தையும் வாங்குறீங்க? அழுகாதீங்க ப்ரோ. இங்க பாருங்க, நான் ஒன்னும் அழுவலையே. கார்த்தி, முதல்ல கண்ணத்தோட ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? நல்லா சொல்லுங்க. அப்பமாச்சும் உரைக்கதானே பாப்பா. எதுக்கு இப்ப நீ அழுதுகிட்டு இருக்க வீணா? நான் அழுவே இல்லையே. ஐயோ, முதல்ல கண்ணை தொடங்க. ப்ரோ, ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னா அது முன்னாடி நின்னு ஃபேஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இப்படி அழுதுகிட்டு இருந்தா அந்த பிரச்சனையை சால்வ் ஆயிருமா சொல்லுங்க? அது வந்து ப்ரோ, நீ வாய மூடு சரியா? ஆதி, நீ ஒழுங்கு மாதிரி பேசாத. ஷாலினி விஷயத்துல என்ன பிரச்சனை பண்ணான்னு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீ அட்வைஸ் பண்ணாத, தயவு செஞ்சு வாய மூடிக்கிட்டிரு. ஏன் அவன் பண்ண என்ன? நீ மட்டும்தான் ஒரே கருத்தூசியே போடணுமா? நாங்க சொன்னா கேட்டுக்க மாட்டீங்களா நீங்க? அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்ல வரல. என்ன சொல்லணுமோ சொல்லி தொலைங்க. ஒன்னும் இல்லையே. ஏன்டா இப்படி பண்றீங்க? அமைதியா இருங்கடா. தயவு செஞ்சு 2 பேரும் வெளியே போயிருங்க. எல்லாம் அடிச்சிரும் பார்த்துக்கோ. ஆமா, சீரியஸா பேசும்போது காமெடி பண்ண வேண்டியது, காமெடி இடத்துல சீரியஸா பேச வேண்டியது. உங்க 2 பேருக்கு வேற வேலையே இல்லையாடா? விவசாய இல்லாம வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க. எந்த இடத்துல ஜோக் பண்ணணும்னு தெரியல. அக்கா, ஜோக்லாம் பண்ணல. அவர் அழுவதை பார்த்தாலே குழந்தை மாதிரி இருக்கு. அவர் பாடிக்கும் அவர் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அழுகெல்லாம் செட் ஆகலக்கா, அதான் அப்படி சொன்னேன். அப்படியா? ஷாலினி கிட்ட நீ காலில் விழுந்து கதறி கதறி அழுதியா? அப்ப தெரியலையா? அக்கா, அது பர்சனல். இது மட்டும் என்ன ப்ரொஃபஷனலா? அதுவும் பர்சனல் தான். இப்படி எல்லாரும் முன்னாடி அழுகுறாருல. ஆதி, அவர் ஒன்னும் எல்லாரும் முன்னாடிலாம் அழுவல. அப்போ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? நான் பேசிட்டு இருக்கும்போது நீ தான் முதல்ல குறுக்க வந்த. அவர் என்கிட்ட இமோஷனலா பேசிக்கிட்டு இருந்தாரு, அவ்வளவுதான். நீ இன்னொரு வாட்டி அவர் இந்த மாதிரிலாம் பேசினா சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவ? திரும்பி இன்னொரு கை எடுத்துப்பியா? ஆதி, பின்ன என்னடி கை எடுத்துக்கிட்டு இருக்க? கை எடுத்துக்கிட்டு படுத்துட்டா எல்லாம் சரியாயிருமா? பெரிய இவளா நீ? என்ன வெண்ண ஆளை பாரு, ஆளை. என்னமா என்ன கை எடுத்துக்கிட்டு மேடம் சூசைட் பண்ணுவாங்க, அதை பாத்துக்கிட்டு நாங்க இருக்கணுமோ? உனக்கு வர பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன உனக்கு வர பிரச்சனையை நீ தான் சால்வ் பண்ண ஜெனிஃபர், அடுத்து உங்களை தேடிக்கிட்டு இருக்க கூடாது. என்னடா மச்சான், நீயே கருத்தூசி போட ஆரம்பிச்சிட்ட? எங்கடா இவளுங்க பண்றதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே சொல்லணும்னு தோணுதுடா. ஆமா ஜெனிஃபர், ஆதி சொல்றது உண்மைதான். நீ இப்படி பண்ணா எல்லாமே சரியாயிடுமா? ஐயோ அக்கா, அது நான் ஒரு எமோஷனல் இருந்தேனா, டக்குன்னு அந்த மாப்பிள்ளைய பத்தி வேற சில உண்மைலாம் என் ஃப்ரெண்டு சொன்னாலா, அதுல நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நானே ஒரு பைத்தியம் மாதிரி முடிவெடுத்துட்டேன். அதான் தெரியும் நீ பைத்தியம்னு. நான் பைத்தியம்னா நீ குரங்கு. சரி, ஓகே குரங்கு. ஆதி, அக்கா, அவன் என் ஃப்ரெண்டுக்கா. நான் குரங்குனா அப்ப என் கூட சேர்றதும் குரங்கா தானே இருக்கும். அததான் சொல்ல வந்தேன்க்கா. கரெக்டா தானே சொல்லியிருக்கான். நீ உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் வராத. தயவு செஞ்சு 2 பேரும் வெளியே போங்கன்னு சொன்னேன். சரி சரி, 2 பேரும் பேசல. வாயை முடிக்கிட்டு இருக்கணும். ஷோ கடவுளே, என்ன சொல்ல வந்த நானே மறந்துட்டேன். ஏன்டா இப்படி பண்றீங்க 2 பேரும்? அது வந்து என்ன சொல்ல வந்தனா, ஆதி இப்படி இப்படின்னு சொன்னானா, நீ அப்படி இப்படின்னு சொல்ல வந்த. எப்படி? டேய் அக்கா, நானே ஒரு எமோஷனல பண்ணிட்டேன். தப்பு தான், இல்லன்னு சொல்லல, விடுங்க. புரிஞ்சுக்கிட்டா சரிதாம்மா. என்ன சொல்ல வந்த நானே மறந்துட்டேன். இவனுங்க கூட சேர்ந்தான்னு வச்சுக்கோயேன், பைத்தியம் ஆயிருவேன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்துல. என்ன ரேஷ்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆல்ரெடி நீ பைத்தியமா தானே இருக்க. ஐயோ கடவுளே, இவனுங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தேன். சரி சரி, இங்க பாரு, 2 பேரையும் அடிச்சிருவேன். வெளியே போயிருங்க. சரி சரி, இதுக்கு மேல பேச மாட்டோம். என்ன மச்சா சொல்ற? ஆமாக்கா, இதுக்கு மேல பேச மாட்டோம்க்கா. ப்ராமிஸ். டிக்கு போட்டு ப்ராமிஸ். குழந்தையாடா நீங்க, டிக்கு போட்டு ப்ராமிஸ் பண்றதுக்கு? அக்கா, என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாம் 90s அப்படிதான் இருக்கும். மண்ணாங்கட்டி. ஜெனிஃபர், என்ன சொல்ல வந்தா நானே மறந்துட்டேன். நீங்க பாரு ஜெனிஃபர், ஒரு டாக்டர் இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் தப்பான முடிவுலாம் எடுத்துக்காத. அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் சொல்றேன், சூசைடு எப்பவுமே வந்து ஒரு தீர்வையே கொடுக்காது. நம்ம ஃபேஸ் பண்ணணும் எந்த பிரச்சனையா இருந்தாலும். ஐயோ அக்கா, ஆல்ரெடி நிறைய வாட்டி இதையே சொல்லிட்டீங்கக்கா. போர் அடிக்காதீங்க. ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லும் போது போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப சீரியஸ் ஆனாதான் தெரியும் அது எவ்வளவு பெரிய விஷயமா மாறும்னு சொல்லி. சரி, ஓகே, என்னமோ புரிஞ்சுக்கிட்டா சரிதான். கார்த்தி, ஏன் கார்த்தி அழுவுற? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஐயோ, மறுபடியும் டேப்ல இருந்து தண்ணி வந்துட்டுடா மச்சான். கார்த்தி அழுகாத, கார்த்தி அழுகாத. நீ எங்க வந்தீங்க? அக்கா, கார்த்தி ஜெனிஃபரை கூட்டிட்டு வரும்போது ரொம்ப சோகமா வந்தாங்களா, அதான் மனசு கேட்காம கார்த்தி எப்படி இருக்காங்கன்னு பாக்கலான்னு வந்தேன். அடிபட்டது ஜெனிஃபருக்கு, கார்த்திக் இல்ல. எனக்கு தெரியும். ஐயோ, ஒண்ணுதான் பைத்தியம் நினைச்சா கூட இருக்கிறது எல்லாம் அப்படிதானே இருக்கு. என்னடா சொன்ன? ஒண்ணு இல்லக்கா, எல்லாரும் பைத்தியமா இருக்கீங்களா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறீங்களான்னு கேட்டேன். டேய், பின்ன என்னக்கா, அடிபட்டவளுக்கு நீங்க என்னன்னா கருத்தூசி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன் என்னன்னா ஆனா உன்னா டேப்பு திறந்த மாதிரி அழுதுகிட்டு நின்னுட்டு இருக்கான். ஐயோ, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்டா. நீ அழுகாத கார்த்தி, எல்லாம் சரியா போயிடும். சரியா? ரகு இருக்கார்ல, எல்லா ப்ராப்ளத்தையும் ரகு பாத்துப்பாரு. நீ கவலைப்படாத. ஆமா, ரகு இழிச்ச வயல எல்லா பிரச்சனையும் பாத்துப்பாரு. ரகு தெரியாம சொல்லிட்டோமா? என்னென்ன சொல்லணுமோ, எக்ஸ்ட்ரா பிட்டிங்ல என்னென்ன போடணுமோ போடுங்க.
பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கேன். போடுங்க போடுங்க. நீ கவலைப்படாத சரியா, எல்லாம் சரியாயிடும். ஜெனிஃபர், ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? பரவாயில்லையே, தங்கச்சிக்கே கோவம் வந்துட்டு. அது வந்து ஜெனிஃபர், கார்த்தி ரொம்ப ரொம்ப பாவம். அவன் ரொம்ப இன்னசென்ட். நீங்க என்ன சொன்னாலும் செய்வான். என்ன, அவனா ஒரு முடிவை யோசிச்சு பண்ண மாட்டான், அவ்வளவுதான். மத்தபடி நீங்க என்ன சொன்னாலுமே உங்களுக்காண்டி அவன் செய்வான். உங்களை அவ்வளவு பிடிச்சிருக்கு அவனுக்கு. ப்ளீஸ் ஜெனிஃபர், இந்த மாதிரி அவனை ட்ரீட் பண்ணாதீங்க. ஐயோ, போதுமா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டிங்கே? சும்மா இருங்க ரகு, நீ அழுகாத கார்த்தி. பரவாயில்லையே, சொன்ன உடனே கேட்டுக்கிட்டான். சரி. சரி சரி, நம்ம எல்லாரும் பேசுனது போதும். அவங்க 2 பேரும் ஏதாச்சும் பேசணும்னா பேசிக்கிட்டோம். சும்மா காஃபி வேணுமான்னு கேட்கலான்னு வந்தோம். அதுக்குள்ள இவ்வளோ கண்டென்ட் பெயின் இருக்கு. சரி சரி, வாங்க போவோம். உனக்கு ஏதாச்சும் வேணுமா ஜெனிஃபர்? இல்ல வேண்டாம்க்கா. சரிம்மா. கார்த்தி, உனக்கு? இல்ல வேண்டாம். சரி வாங்க, எல்லாரும் வெளியே போவோம். இப்ப எதுக்கு நீ எல்லாரும் முன்னாடி அழுதுட்டு இருக்க? சும்மா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா நீ? அழுகாதன்னு சொல்றேன்ல, சொன்னா கேட்க மாட்டியாடா நீ? தயவு செஞ்சு வாயை தோற. என்ன சொல்லணும்? ஐயோ கடவுளே, ஏன்டா இப்படி இருக்க? மத்த லவர்ஸ்ல எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்க? ஐயோ, உன்னை போய் லவ் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? சின்ன வயசுல எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்க. கொஞ்சம் கூட மெச்சூரிட்டினே இல்ல. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து டேக் கேர் பண்ணிக்க மாட்டியா? என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியா நிப்ப. என் மேல கோவப்பட மாட்டியா நீ? என் மேல தானே தப்பு. நான் 10 லைனுக்கு வசனம் பேசினா நீ ஒரே லைன்ல முடிச்சிரு, சரியா? இங்க பக்கத்துல வாயேன். எதுக்கு? நீ ஆசைப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, இங்க வா. வரேன். இப்ப எதுக்கு என்ன அடிச்சா நீ? எதுக்கு அடிச்சுன்னு கேக்குற? எந்திக்க முடியலன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோ, விரட்டி விரட்டி அடிப்பேன். அமைதியா போயிரு. ஏன் இப்படி பேசுற? ஏன் இப்படி பேசுறானா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல நீ? எதுவா நினைக்கலையே. ஐயோ கடவுளே, உன்னை வச்சு நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல. உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாதான் என்னவா? கொஞ்சமாச்சும் லவ்வா பேச நானே சொல்லி தரணுமா உனக்கு எல்லாமே? வெளிய பாய்ஸ் எல்லாம் பாக்குறல எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்காங்க. நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க? உன்னெல்லாம் போடா. எனக்கு என்ன வருமோ அதானே பண்ண முடியும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன். ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா நல்லா பாத்துப்பேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 வார்த்தை எக்ஸ்ட்ரா தான் பேசினா என்ன? பாதி வார்த்தை அப்படியே முழுங்கிடுவியா? இல்ல எதுவுமே தோணவே தோணாதா? என்ன பார்த்தா சொல்லுடா, உன்னதான் கேக்குறேன். உனக்குலாம் நான் செட் ஆக மாட்டேன். தயவு செஞ்சு போயிட சொல்லிட்டேன். இல்ல இல்ல, எனக்கு பிடிக்கும். நல்லா பாத்துக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, இப்ப வேலை எல்லாம் விட்டுட்டு போனல, அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வேலை போயிட்டு அப்ப என்ன பண்ணுவ? விட்டுருவியா நீ? இல்ல, விட மாட்டேன். வேற வேலைக்கு போவேன். எப்ப சாமி, இந்த அளவுக்காச்சும் அறிவு இருக்கே. லவ் யூ. சரி. ஐயோ, சொன்ன திருப்பி சொல்ல தெரியாது உனக்கு? எல்லாத்தையும் சொல்லி தருவாங்களா? ஏன்டா இப்படி பண்ற? நீ எதுக்கு அழுவுற? எனக்கும் அழுக வருது. தயவு செஞ்சு அழுகாத சொல்லிட்டேன். மண்டை உடைச்சிருவேன். எதுக்குடா நீ இப்ப சும்மா சும்மா அழுதுட்டு இருக்க நீ? இல்ல உன்னை விட்டு போக போயிட்டேன் நானே. உயிரோட தானே இருக்கேன். இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன். ஆமா. மக்கு சாம்ராணி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னதான் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஆமா. ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்? அப்படி சொல்லாதடி. உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லேன்டா. உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணுமா நானே ஒண்ணுன்னா? உனக்கா தெரியாதா? என் சின்ன குழந்தையா நீ? ஏன்டா அப்படி இருக்க? பைத்தியமாடா நீ? இல்ல. ஷோ, தயவு செஞ்சு அப்படியே போயிரு, அடிச்சிருவேன். எங்க போனோம்? எங்கேயாச்சும் போ. உன்னை விட்டுட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. அதான் போக முடியல. ஷப்பா சாமி, இப்பயாச்சும் வாயை திறந்து சொன்னியே. அந்த லவ் யூன்னு சொன்னாதான் என்ன? எப்படி சொல்லணும்? உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. லவ் யூன்னு சொல்லுடா. இதுக்கு மேல ஒரு பொண்ணு எதையும் கேட்க மாட்டா. ஆமா, எந்த ஆம்பளையும் இப்படி இருக்க மாட்டாங்க கார்த்தி. நீ சொன்னது எல்லாமே பண்றேன். என்னத்த பண்ற? அதான் நீ சொன்னியே, அத பண்றேன். மரியாதையா போயிரு, இல்லன்னு வச்சுக்கோ எதையாச்சும் தூக்கி அடிச்சிருவேன். ஏன் கோவப்படுற? பசிக்குதா உனக்கு? ஏதாச்சும் வாங்கிட்டு வருவா? நீ இன்னசென்ட்டா இல்ல இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறியாடா என்கிட்ட? நானும் நடிக்கல. இதெல்லாம் பேச தெரியுதுல? தயவு செஞ்சு அமைதியா போயிரு கார்த்தி. ஏதாச்சும் சொல்லிட போறேன் நானே. ஆமா, ஒரு லவ் பண்ண பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட விட உனக்கு தெரியாது. எல்லாத்தையுமே சொல்லி தருவாங்களா உனக்கு ஒண்ணுன்னா? என்ன லவ் பண்றதானே? பண்றேன். என்ன பண்ற? லவ் பண்றேன். அப்பா சாமி, உன் வாயில இருந்து இந்த வார்த்தையை வர வைக்கிறதுக்குள்ள என் உயிர் போயிரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஒருவேளை உங்க வீட்டுல ஒத்துக்கலனா? அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்க அப்பமே. ஓ, உங்க அம்மா ஓகே சொன்னதுனாலதான் இங்க வந்து நீ பேசிக்கிட்டு இருக்க, அப்படிதானே? இல்ல இல்ல இல்ல, எனக்கு பிடிச்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். நம்பிட்டேன். சத்தியமா? சாரி. எதுக்கு? நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும். நீ என்கிட்ட வந்து இப்படி கஷ்டம்னு சொல்லும் போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். நீ என்ன நம்பி தானே வந்திருப்ப. நான் உன்னை இப்படி கைவிட்டு இருக்க கூடாதுல்ல. புரிஞ்ச வரைக்கும் சந்தோஷம். இருந்தாலும் நானும் உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சது ரொம்ப தப்பு தான். நீ வந்து திரும்பி பேசும்போது பேசியிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. கொஞ்சம் ஈகோ பார்த்ததுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை. நீ ஏன் வருவேன்னு நினைச்சேன், ஆனா வரமாட்டல. அத வந்துட்டனே. நீ வந்து கிழிச்சத பார்த்தேன். சரி, இங்க வா.
வரமாட்டேன். ஏன் நான் கூப்பிட்டு வர மாட்டியா? இல்ல நீ அடிக்கிற. அடிக்க மாட்டேன், வாடா. வேண்டாம். ஏன்? இல்ல இது ஹாஸ்பிட்டல் அதான். ஐயோ கடவுளே, உன்னை வச்சு எப்படிதான் குப்பை கொட்ட போறேன்னு எனக்கே தெரியல. ஜெனிஃபர், நீ பாவம் தாண்டி, ரொம்ப பாவம். கொஞ்சமாச்சும் போய் அந்த அனு ரகுவோட எபிசோட்லாம் பாருடா. அவங்க என்னமா ரொமான்ஸ் பண்றாங்கட்டு. நீ மட்டும் ஏன்டா அப்படி இருக்க? நானும் உன்னை நல்லதா பாத்துப்பேன். சரி ரகு, கிளம்புவோமா? எங்க கிளம்புவோமா? வேலை இருக்கு எனக்கு. ஈவினிங் என்ன சொன்னீங்க? ஈவினிங் என்ன பிளான்னு சொன்னீங்க ரகு? இப்ப எதுக்கு மூச்சிலே பம்ப் அடிச்சிட்டு இருக்க? என்ன விஷயம்? அப்பா மறந்துட்டீங்க அப்படிதானே? மறக்கலாம் செய்யலடி, என்ன விஷயம்னு சொல்லு. என் அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொன்னல, ஏன் ரகு இப்படி இருக்கீங்க நீங்க? சாரிடி, மறந்துட்டேன். இப்பதான் மறக்கலான்னு சொன்னீங்க. சரி மறந்துட்டேன். போங்க ரகு, உங்களுக்கு என் விஷயம் மட்டும் உங்களுக்கு ரொம்ப இலக்காரமா இருக்கு. ஆமா, ரொம்ப தான் அலட்சியப்படுத்துறீங்க என்ன. மத்த விஷயம்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இதே மத்தவங்களுக்கு பிரச்சனை மட்டும் உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கு. ஊர் பிரச்சனை மட்டும் உங்களுக்கு உல்லாசமா இருக்குல்ல. என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஊர் பிரச்சனைனா உல்லாசமா இருக்கா? இதெல்லாம் யாரடி உனக்கு சொல்லித்தரா? எங்க இருந்துடி கத்துட்டு வர? உங்களெல்லாம் பார்த்தா தானாவே வருது. இதுல கத்துக்கிட்டு வர வரணுமா நானே? அனு, சண்டை போடாத அனு. ஓ, அப்ப இப்ப நான் நார்மலா பேசுதே உங்களுக்கு சண்டை போடுற மாதிரி இருக்குல்ல? லவ் பண்ணும்போது எப்படி எல்லாம் பேசுனீங்க, எப்படி எல்லாம் நீ ஏமாத்துனீங்க. இப்ப என்னன்னா உங்களை நார்மலா பேசுறதே சண்டை மாதிரி இருக்குன்னு. நீ பேச்சுல சொன்னா கேட்க மாட்ட உன்ன. சின்ன பண்ணே, சீட்டு போட்டு வச்சிருக்கல, காசு வருதுல, என்ன பண்ண போற? நான் என்னக்கோ பண்ண போறேன். என் மாமியாருக்கு தெரியாம தான் ஒரு பவுன்ல நகை எடுக்கலான்னு இருக்கேன். அது தெரியாம எப்படி எடுக்கிறதா யோசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்க சின்ன பண்ணே, ஒரே கடன் தொல்லையா இருக்கு. அந்த கடன் எல்லாம் குடுக்கறக்கே சரியா போயிடும். நீங்க எல்லாம் இருக்கப்பட்டுவீங்க, என்ன வேணா செய்வீங்க, நகை வாங்குவீங்க, எல்லாத்தையும் வாங்குவீங்க. நான் என்னத்த பண்ணேன்? என்கிட்ட எதுவுமே இல்லையே. நாலு முடி, நீ எப்படிப்பட்ட ஆளு, என்ன மாதிரி ஆளுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். ரகரகமா விதவிதமா இந்த மாதிரி மூஞ்செல்லாம் மாத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எத்திக்கிட்டு மிதிச்சிருவான். அப்புறம் போய் தூரத்தான் உழுவேன். ஆமா, நல்ல வீடு கட்டுறாளாம், 2 வீடு. இதுல பணம் இல்ல, பணம் இல்லாமயே வீட கட்டுற நீ? அப்படி சொல்லு சின்ன பண்ணே. ஆமா, ஏன் நான் மட்டும்தான் பணம் வச்சிருக்கேன்னா என்ன, நீங்களும் பணம் வச்சுக்கிட்டு இல்ல? நாங்க ஒன்னும் பணத்தை வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்லி பஞ்சபுராணம் பாடல உன்ன மாதிரி. நீதான் எல்லார்கிட்டயும் பஞ்சபுராணம் பாதிக்கிட்டு இருக்கா. சின்ன பண்ணி அதெல்லாம் விடு. அங்க பாரு, நம்ம லட்சுவும் அனுவோட அம்மாவும் வரா மாதிரி இருக்கு. வரா மாதிரி இல்ல, அவங்களேதான் ஸ்வீட் பாக்ஸோட வராங்க. என்னது ஸ்வீட்டா? ஸ்வீட்னோடனே என்னமா வாய பழக்குது பத்தியா? சும்மா இரு சின்ன பண்ணி. வாங்கக்கோ வாங்க. வாங்கக்கோ. என்ன எல்லாருமா சேர்ந்து ஸ்வீட் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு? என்ன விசேஷம்? ஏன் எங்களை பார்த்தா எல்லாரும் மாதிரியும் இருக்கு? 2 பேர் தானே வருமா? அனு அம்மா பேச்சுல என்ன இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷம் தெரியுது? எல்லாம் நல்ல விஷயம்தான். அனு மாசமா இருக்கா, அதான். பாத்தியா சின்ன பொண்ணு, ஏன் நம்ம லட்சுமி அக்கா வீட்டுலதான், அதான் உன் அண்ணன் பொண்ணு பிரியாவும் தான் மாசமா இருந்தா. அப்ப நம்ம கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லல. ஏன் சொல்லணும்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? 3 மாசம் கழிச்சுதான் சொல்லணும் அப்படி இப்படின்னாங்க. இதே அணுக்கு மட்டும் ஏன் உடனே வந்து சொல்றாங்க தெரியுமா? யாங்கோ? வேற எதுக்கு? அவங்க கிட்ட பணம் இருக்கு, பணத்தினால என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த திமிரு தான். நீ என்ன சொல்றா? ஆமா சின்ன பொண்ணு, அப்படித்தான் நினைக்கேன். நான் வேணா கேக்கவாக்கோ? வேண்டாம் வேண்டாம், இத நம்ம கேட்டோம்னு வச்சுக்கியா நம்ம தான் குறை சொல்லுவாங்க இவங்க. சரி சரி, நல்ல விஷயம் பேச வந்திருக்காங்க, எதுக்கு போட்டுக்கிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு விடுங்க. அதுவும் சரிதான். என்ன 3 பேரும் கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லக்கோ, நம்ம சின்ன பொண்ணு கேக்குறா, லட்சுவோட மருமவ பிரியா இருக்கால, அதான் சின்ன பொண்ணோட அண்ணன் பொண்ணு. ஆமா, அவளுக்கு என்ன? அவ மாசமா இருக்கும் போது நம்ம லட்சு இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலையே. இப்ப மட்டும் என்னவான்னு கேட்டதுக்கு சொல்றா, பணம் இருக்குல்ல, அதான் பணம் பத்தம் பண்ணோம் அப்படிங்காக்கா. 4 முடிச்சானியும் முடிச்சுதே. சின்ன பொண்ணே போமா அந்தால. ஏமா இப்படி நினைக்கீங்க எல்லாரும்? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, பணம் வந்ததுனால வந்து சொல்லணும்னு சொல்லல. என் பிள்ளைக்கு இன்னைக்கு மாசமா இருக்கேன்னு எனக்கே இன்னைக்குதான் தெரிஞ்சிச்சு. கடைக்கு போயிட்டு ஸ்வீட் வாங்கி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தரணுமேன்னு தோணுச்சு, அதான் தரலான்னு வந்தேன். நீங்க என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏக்கோ சத்தியமா சொல்றேங்கோ, நான் அப்படி நினைக்க கூட இல்லக்கோ. இந்த 4 முடி இருக்கே இதுவாதான்க்கா சொல்லுச்சு. கடைசியில என் பேரை போத்து டைலாக் எல்லாம் கொத்து விட்டுருச்சுக்கோ. சரி பரவாயில்ல, இருக்கட்டும்மா. எனக்கு ஈவினிங் போல வர சொல்லியிருக்கேன், அவங்க குடும்பம் எல்லாரையுமே சாப்பிடுறதுக்கு. நீங்களும் மறக்காம வந்துருங்க. சரிங்கக்கோ. ஏக்கோ மறக்காம அந்த ஸ்வீட் பாக்ஸ் வச்சுட்டு போயிருங்கக்கோ. ஸ்வீட் பாக்ஸ் தானே வச்சுட்டு வரமா, சாப்பிடுங்க. சி, இவளுங்க மூஞ்சில முழிச்சாலே கேவலமா தான் இருக்கு. வா போவோம். இவளுங்களுக்கு போயிட்டு ஸ்வீட்டை கொடுக்கணும், அதை கொடுக்கணும்னு இழுத்துக்கிட்டு வந்திருக்கா.
என் 4 முடி உன்னால என்னையும் அதை திட்டிட்டு போகுது. அந்த கிழவி தாய் கிழவி இருக்கே, கலர் அடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கு, கலர் குருவி. ஏம்மா ஏன்டி இப்படி அடிக்கா உட்ரி கைய. அமைதியா போயிரு சொல்லிட்டேன். ஆமா, பக்கத்துல வந்துடாத. சின்ன பண்ணி ஏதோ ஒரு பேச்சுக்கு அப்படி சொல்லிட்டேன் சின்ன பண்ணி, மன்னிச்சு உட்ரி. பேசாதன்னு சொல்லிட்டேன், அமைதியா போயிரு. என்னடா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க சும்மா? உன் அப்பா மன்னதுக்கு எனக்குள்ள எரிச்சலா தான் இருக்கு. ஆமா, எனக்கே செம்ம கண்டா தான் இருக்கு. அமைதியே இரு. நீ என்கிட்ட வாங்கி கட்டிக்காத வீணா சொல்லிட்டேன். பின்ன என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன் அப்பன் பெத்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாம ரோட்ல போறவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த லட்சணத்துல எனக்கு வர வயிற்றுச்சலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. உன்னை நம்பி வர அங்க இருந்து எல்லாத்தையும் வர விட்டுட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன் நானு. இங்க பாரு, அமைதியா இரு. என்கிட்ட தேவையில்லாம அடியை வாங்கிட்டு போவாத சொல்லிட்டேன். இங்க பாரு, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன அவன் வீட்டுல அவன் என்ன விஷயத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்? அவன் குடும்பம் தாண்டா அவனுக்கு பலமே. அந்த குடும்பத்தை அழிச்சிட்டா போதும். அப்படி சொல்லு. கூடிய சீக்கிரத்துல அந்த குடும்பத்தை அழிக்கிறேன். அந்த குடும்பத்தை அழிக்கணும்னா அதுலயே ஒரு கருப்பாடு தேவைப்படுது. அந்த கருப்பாடு யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும். யாரு? அவன் வேலைக்காரன் இருக்கானாங்க, அவனுங்க யாராச்சும் வச்சு சரிப்பட்டு வருமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இருக்கிறதே ஒரே ஒரு வேலைக்காரன் தான். அவனுங்க சொல்றதான் கேட்பானுங்க. அதுவும் இல்லாம குழந்தைய கடத்த போன விஷயத்திலேயே அவன் என்னை ஏமாத்தி வேலைக்காரனை வச்சுதான் மாட்ட வச்சானே. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்ப குடுக்குற ஐடியாவே சரிப்பட்டு வராதுன்னா ஏதாச்சும் யோசி தொலை. களிமண்ணா இருக்கு அந்த மண்டைக்குள்ள. யோசி, என்னத்தை வச்சு அவனை லாக் பண்ணலாம்னு யோசி. ஏன் அந்நியன் மாதிரி மாறி மாறி பேசாம அமைதியா இரு கொஞ்ச நேரம். ஆமா, நானும் இருக்கிறது எல்லாமே போச்சேன்னு சொல்லி கவலையில இருக்கேன். யோசின்னுகிட்டு என்னன்னு யோசிடா. டென்ஷன் பண்ணாதடா. ஒரு ஆள் இருக்காங்க அந்த வீட்டுல. யாருடா? ஒரு கிழவி இருக்கா அந்த வீட்டுல. அந்த கிழவிய வச்சு ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். பேசி பாப்போம் கூப்பிட்டு. கிழவியா? அந்த மொட்டை கிழவி தானே? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த கிழவி ஏற்கனவே என்ன பார்த்தாலே எரிச்சலாயிரும். 4 ரைடு வர என்ன கூப்பிட்டுருக்கு அன்னைக்கு. இதுல அந்த கிழவி கிட்ட வர என்ன மாட்டி விடலான்னு நினைக்கிறியா நீ? டேய், அந்த கிழவி இல்லடா, இது வேற கிழவி. ரகுவோட அம்மாவோட அம்மா. ஓ, சரி. ஆனா பைத்தியக்காரா, அவங்க அம்மா எப்படிடா ஹெல்ப் பண்ணுவாங்க? தான் பொண்ணோட குடும்பத்தை நல்லா இருக்க கூடாதுன்னு அந்த தாயாச்சும் நினைப்பாளா? ரகு ஒருத்திய கல்யாணம் பண்ணிருக்காளே, அவளை சுத்தமா பிடிக்காது. தான் பேத்தி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு அந்த கிழவியோட ரொம்ப நாள் பிளானு. அந்த பிளானுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொன்ன வேணா நம்போம். இப்ப என்ன அந்த பொண்ணை கூட்டி கொடுக்க சொல்றியா? அப்படியெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல. அந்த மாதிரி நடிப்போன்னு சொல்றேன். அவ்வளவுதான். அந்த கிளவியால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதுவும் நல்லாதான் இருக்கு. ஏதோ அவனுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, குழந்தை பிறக்க போகுது. ஓ, குழந்தை பிறக்கிற சந்தோஷத்துல இருக்கான். சரி. முதல்ல அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறேன். என்னடா பண்ண போற? பொறுத்து இருந்து பாரு. பண்ணும் போது தெரியும் என்ன பண்றேன்னு. உன் விஷயத்துல நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். இதுக்கு மேல அப்படி இருக்க மாட்டேன். உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு ரகு. என்கிட்டயா மோதல? இந்த கார்த்தி யாருன்னு உனக்கு கூடிய சீக்கிரத்துல பாப்ப. இருக்குடா உனக்கு இன்னைக்கு. எது பண்றதா இருந்தாலும் தெரியாம பண்ணு. ஆமா, நீ இந்த மாதிரிதான் வசனமா பேசிடுற. அதையும் அவன் கண்டுபிடிச்சு வந்து மொத்துன்னு மொத்திட்டு போறான். மொத்தடியும் என் மேலதான் காமிச்சிட்டு போறான். அவன் அக்காக்கு இருக்கிற பிரச்சனையை சேர்த்து காட்டுறான். நீ வேற எந்த பிரச்சனையாச்சும் இழுத்து விட்டுறாதப்பா சாமி. சும்மா இருக்க மாட்டியா? எதையாச்சும் நொய்யின்னு பேசிக்கிட்டு. உன் கூட சேர்ந்ததுக்கு இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்க போறேன்னு எனக்கே தெரியல.